இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குரிய மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணி உங்களுக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸில் கொடுத்துருக்காங்க 12th மேக்ஸுக்காக. இந்த நோட்ஸோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான விலை தான். இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு உடனே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வருகிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 10th 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாம் உங்களுக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து வரக்கூடிய நாட்கள் நம்ம வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். சரியா? அதனால் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அஃபிஷியலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டோட டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது ஃபஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டு நம்ம சொல்லும் போது ஏற்கனவே நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு இன்னும் அஃபிஷியலாக இந்த டைம் டேபிள் வரல அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே ரீசெண்டாக இப்போ நமக்கு என்ன பார்த்தா ஃபஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டோட டைம் டேபிள் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம 10th பார்த்துடலாம், அதுக்கப்புறம் 11th 12th நம்ம பார்த்துடலாம். சரியா? இப்போ 10th வந்து 8ஆம் தேதி நமக்கு வந்து எக்ஸாம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. 8/1/2025 தமிழ், 10/1/2025 வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷு. சரியா? அதுக்கப்புறம் 21/1/2025 மேக்ஸு, 23/1/2025 சயின்ஸு, 28/1/2025 வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் சயின்ஸு. இது வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், சரியா, கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட். சரியா? இவங்களுக்கு வந்து இந்த ஃபார்மெட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்ன மாதிரியான டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். சரியா? உங்களுக்கு வேறு ஏதாவது டேட் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஓகே, இப்போ 11th 12th வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைம் டேபிள் பார்த்துடலாம். 8ஆம் தேதி 12th வந்து பார்த்திங்கன்னா தமிழ். சரியா? தமிழ், ஃப்ரெஞ்சு, ஹிந்தி. 11th வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ். சரியா? 8ஆம் தேதி 8/1/2025 வெனஸ்டே. அதுக்கப்புறம் 10/1/2025 12th வந்து இங்கிலீஷு. 11th வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ். சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. தமிழ், ஃப்ரெஞ்சு, ஹிந்தி. அதுக்கப்புறம் 12th வந்து பார்த்திங்க அப்படின்னா 21ஆம் தேதி. சரியா? 10ஆம் தேதி எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 10 நாள் கழித்து தான் நமக்கு வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் ஹாலிடே வந்ததுனால அதை விட்டுறாங்க. சரியா? அப்போ 21/1/2025 வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான எக்ஸாம் நம்ம சொல்லும் போது இதில் வந்து பார்க்கும்போது என்ன, அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் இருக்குது. 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 11th வந்து பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி பயாலஜி இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. சரியா? தெரியாது, நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 23ஆம் தேதி. சரியா? ஒரு நாள் லீவ் விட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 23ஆம் தேதி எக்ஸாம் வைக்கிறாங்க. 12th வந்து பயாலஜி எக்ஸாம் 23ஆம் தேதி. பயாலஜி, பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ், ஹிஸ்ட்ரி இருக்குது. சரியா? இதை தெளிவாக பார்த்துங்க. 11th வந்து பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். சரியா? இந்த எக்ஸாம்லாம் நமக்கு வைக்கிறாங்க. அதை தெளிவாக பார்த்துங்க. 25ஆம் தேதி ஒரு நாள் லீவ் விட்டு 25ஆம் தேதி கெமிஸ்ட்ரி. சரியா? கெமிஸ்ட்ரி வந்து 12th வைக்கிறாங்க. அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி இதெல்லாம் 12th 25ஆம் தேதி 11th வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸு. சரியா? இந்த பேப்பரில் வைக்கிறாங்க. 28ஆம் தேதி. சரியா? 12th 28ஆம் தேதி, அதாவது நல்லா 26 27 2 நாள் நமக்கு வந்து லீவ் இருக்குது. சரியா? அப்போ மேக்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. மேக்ஸ் எக்ஸாம், காமர்ஸ் இருக்குது. காமர்ஸுக்கு 2 நாள் லீவ் இருக்குது. அது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 28ஆம் தேதி 11th வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி வைக்கிறாங்க. 30ஆம் தேதி கடைசி எக்ஸாம் 12th வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸ் வைக்கிறாங்க. 30ஆம் தேதி கடைசி எக்ஸாம் வந்து 11th வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு, காமர்ஸு. சரியா? இந்த எக்ஸாம்லாம் நமக்கு வைக்கிறாங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதன்படி தான் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாம் வந்து நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இதில் எதுவும் மாற்றங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம உடனே வந்து அப்டேட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. உங்களோட டிஸ்ட்ரிக்ஸில் என்ன மாதிரியான டைம் டேபிள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.